வணக்கம். இந்த தானம் செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்குமா? எந்தெந்த தானம் செய்தால் எத்தனை தலைமுறைக்கு புண்ணியம் என்பது பார்க்கலாம். இந்து மதத்தில் எந்தெந்த செயல்களில் ஈடுபட்டால் கர்மாவிற்கு புண்ணியம் சேரும் மற்றும் பாவம் சேரும் என்பது பற்றி பல விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. மேலும் முற்காலத்தில் இருந்தே தனது தலைமுறைகளுக்கு சொத்து சேர்ப்பதை விட புண்ணியம் சேர்ப்பதுதான் அவசியம் என கருதினர். அரசர் காலங்களில் எழுதப்பட்ட புராணங்கள் மற்றும் இலக்கியங்களில் நாம் இவற்றை பற்றிய தகவல்களை தெளிவாக காணலாம். அந்த வகையில் எந்தெந்த தானம் ஒருவர் செய்தால் அவரவர் எத்தனை தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். பித்ருக்களுக்கு உதவி 6 தலைமுறைக்கு புண்ணியம். அன்னதானம் 3 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்குமாம். அனாதையாக இறந்தவர்களுக்கு அன்னிம கிரியை செய்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம். திருக்கோவிலில் தீபம் ஏற்றினால் 5 தலைமுறைக்கு புண்ணியமாம். முன்னோர்களுக்கு திதி பூஜை செய்தால் 21 தலைமுறைக்கு புண்ணியமாம். பசுவின் உயிரை காத்தால் 14 தலைமுறைக்கு புண்ணியம். பட்டினியால் வருந்தும் ஏழைகளுக்கு உணவளித்தால் 5 தலைமுறை புண்ணியம். ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் 5 தலைமுறைக்கு புண்ணியம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.